ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தைராய்டு மற்றும் டான்சில் குறித்து விளக்கம் கொடுக்கவிருக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை கூறுகிறேன். நான் டாக்டர் சிவசங்கர், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர், அரசு பொது மருத்துவமனையில் இருக்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது தைராய்டு மற்றும் டான்சில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தைராய்டு அப்படின்னா என்ன, நம்ம உடலில் அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி தொடங்கிடலாம் சார். தைராய்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி. நம்மளோட உடல் வளர்ச்சிக்காகவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் இருக்கும். ஒரு மூளை வளர்ச்சியிலேருந்து உடல் வளர்ச்சியிலேருந்து நம்மளோட டே டு டே தினசரி செயல்பாடுகளோட அதை ஒரு சீரான நிலையில் கொண்டு போகிறதுக்கு தைராய்டு சுரப்பியோட செயல்பாடு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த தைராய்டு சுரப்பியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தினசரி செயல்பாடு செய்கிறதுலேயே நமக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கும். ஸோ அவ்வளோ முக்கியமானது. அதில் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியிலேருந்து அதோட அறிவுத்திறன் எல்லாத்துக்குமே தைராய்டு சுரப்பி ரொம்ப முக்கியமானது. ஓகே சார். இப்போ தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும் சார்? நிறைய ரீசன் இருக்குது. நம்ம ஒரே ரீசன் சொல்ல முடியாது. ஒரு ஏஜ் குரூப், குழந்தைங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், பெரியவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், வயதானவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி அப்போவே மாதமாக இருக்கும் போதே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையாலோ இல்லை அம்மாவுக்கு கருவுறு இருக்கும்போது தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகளுக்கு சில தைராய்டு குறைபாடுகள் வரலாம். ஸோ குழந்தைக்கு அந்தந்த ஏஜ் வைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த கன்ஜெனிட்டல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பிற குழந்தை வளர்ச்சியில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கும். ஸோ அதுமாதிரி டிஃபெக்டிவ் ஏதாவது கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் இருந்தாலும் தைராய்டு பிரச்சனை வரும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இப்போ பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அயோடின் டிஃபிஷியன்சியால் வரலாம், இல்லை ரேடியேஷன் எஃபெக்டால் வரலாம், இல்லை அவங்களோட வாழ்க்கை முறை அந்த டிஃபெக்டால் வரலாம், இல்லை மூளையில் தைராய்டு சுரப்பியை சுரக்கிறதுக்காக தூண்டுதலுக்கான ஹார்மோன் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோனோட குறைபாடாலும் தைராய்டு சுரப்பியோட ப்ராப்ளங்கள் வரலாம். ஓகே சார். இப்போது தைராய்டு பிரச்சனைகள் இந்தந்த காரணங்களுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதோட ஆரம்ப அறிகுறிகள் என்னவாக இருக்கும் சார்? தைராய்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல தைராய்டு ரெண்டு விதமாக இருக்குது. தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான், கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை தான். அதிகமாக சுரக்கிறது நம்ம ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம், கம்மியாக சுரக்கிறது ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போ குறைந்த செயல்பாடு அந்த தைராய்டு சுரப்பி குறைக்கிறது கம்மியாக இருக்கிறதா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஹைப்போ தைராய்டிசம் எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா பசி இருக்காது, ஆனால் எடை கூடும், எதிர்மறையாக இருக்கும். பசியே இருக்காது, அவங்களுக்கு வெயிட் கெயின் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம் வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய முடி கொட்டுதல், தோல் சருமங்கள்லாம் ட்ரை ஆகிறது இருக்கும். சருமங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின் சொல்லுவோம். அப்புறம் இதய பிரச்சனை. தைராய்டு டைரெக்டாக வெறும் இதில் மட்டும் பார்க்காது, சிஸ்டமிக் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். இதயம், ஸோ மூளை வளர்ச்சி, இது எல்லாத்துலேயும் பாதிக்கும். சில பேருக்கு இந்த ஃபேட் டெபாசிஷன் சொல்லுவோம். ஸோ அதோட டிஃபெக்டிவ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி அது ஒரு இதில் அவங்களுக்கு டிஃபெக்டிவ் காட்டும். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம்னா சில பேருக்கு தைராய்டு சுரப்பி வீங்கும். அதோட வீக்கத்தால் அதோட செயல்பாடு கூட இருக்கும். அது தைராய்டு சுரப்பி, சில பேர் தைராய்டு கட்டி இருக்குது நமக்குன்னு சொல்லலாம். இந்த தைராய்டு கட்டி நிறைய விதம் இருக்கும். பட் தைராய்டு கட்டி வரும்போது அதுலேருந்து சுரக்கிற தன்மை அதிகமாக இருக்கும்போது இதுக்கு எதிர்மனையாக இருக்கும். அது ஹைப்போ தைராய்டிஸுக்கு என்னென்ன செயல்பாடு சிம்டம் இருந்ததோ அதுக்கு எதிர்மனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பசி இருக்கும், ஆனால் அவங்க மெலிஞ்சிருப்பாங்க. நல்லா சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்க, ஆனால் மெலிஞ்சிருப்பாங்க. ஸோ அதான் வெயிட் லாஸ் இருக்கும், ஆனால் பசி இருக்காது. ஸோ அது பசி அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்வெட்டிங் இருக்கும், படபடப்பு இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது அதுக்கு எதிர்மனையாக இருக்கிறது ஹைப்பர் தைராய்டிசம் சிம்டம். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது வெயிட் ஏறுறது இறங்குறது அது தைராய்டு அது மாதிரி ஏறி இறங்கினாலுமே அது தைராய்டாக இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, நம்ம அதான் வெயிட் கெயினே வெயிட் லாஸ் இருக்கும்போது தைராய்டு செயல்பாடை நம்ம ஒன்றாவது டெஸ்ட்டாக கட்டாயம் பண்ணணும். ஸோ அது முதல்ல, ஏன்னா அது ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய நோய், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ரத்த பரிசோதனையிலே தெரிஞ்சிடும் அதோட செயல்பாடு நார்மலாக இருக்கா இல்லையா. ஸோ அதனால் ஏதாவது அதிக பருமன் ஆனாலும் சரி, வெயிட் லாஸ் இருந்தாலும் தைராய்டு டெஸ்ட் பண்ண வேண்டியது முதற்கட்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, ஈஸியாகவும் பண்ணக்கூடியதும். ஸோ அதனால் அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் சார்? தைராய்டு பிரச்சனை மெயினாக இப்போ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அயோடின் டிஃபிஷியன்சியில் வரும்னு சொல்லுவாங்க. பட் அயோடினை இப்போ நம்ம உப்பு கூட சேர்த்து சாப்பிட்றதால அயோடின் டிஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா ரேடியேஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இல்லை ஜெனட்டிக் டிஃபெக்ட், மரபணு பிரச்சனையில் சில பேருக்கு
ஃபேமிலிலையும் வரலாம். சில சிண்ட்ரோமில் வரும், மரபணு பிரச்சனை, தைராய்டு ப்ராப்ளம் வரலாம். மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ், அதிக ஒழுங்கான தூக்கமின்மை, அதிக மன உளைச்சல், இதெல்லாம் கூட அதோட செயல்பாடை வந்து குறைக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார். தைராய்டு பிரச்சனையில் தவிர்க்க வேண்டிய உணவு சார்? தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக இல்லை, இந்த கோஸு அப்புறம் வந்து அந்த ப்ரொக்கோலிஸு, அப்புறம் சில அந்த மாதிரி உணவுகளை வந்து தைரோஜெனிக் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். பட் அதை கூட நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா தான், இல்லை வேக வச்சு சாப்பிட்டா கூட பெரிய எஃபெக்ட் இருக்காது. பட் ஃபுட்டால் வந்து ரொம்ப ஹைப்போதைராய்டிசம் வருமானா ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்க, தைராய்டு செயல்பாடு கம்மியாக இருக்கிறவங்க கோஸ் வகைகள், ப்ரொக்கோலி, சில சீரியல்ஸ், மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே நம்ம சாப்பிட்னாலும் வேக வச்சு சாப்பிட்டா இந்த தைரோஜெனிக் எஃபெக்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் குறையும். ஓகே சார். உடற்பயிற்சி இந்த தைராய்டு பிரச்சனையில் எவ்வளவு அவசியம் சார்? உடற்பயிற்சின்றது வந்து எல்லாருக்கும் கட்டாயம். உடற்பயிற்சி தைராய்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட உடல் ஃபிட்டாக இருக்கிறதுக்காகவும் நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தைராய்டுக்கும் உடற்பயிற்சிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது எல்லா ஹார்மோனும் வந்து சீரான அளவில் சுரக்கும். ஸோ அந்த விதத்தில் தைராய்டும் வந்து அதிகம் நார்மலாக சுரக்கும். ஆயில் முழுக்க மாத்திரை எடுக்கணும் தைராய்டு வந்தால் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல சார், அது சரியா தவறா? உங்களோட அறிவுரை. தைராய்டு சுரப்பி செயல்பாடு குறையுதுன்னா முதல் காரணங்கள் கண்டுபிடிப்போம். நிறைய விதமான தைராய்டு சுரப்பி செயல்பாடு குறையும். தைராய்டு மாத்திரையே அதான் நான் சொன்னேன். ஒன்று தைராய்டு சுரக்கிற ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது, செயல்பாடு கம்மியாக இருக்குன்னா நம்ம தைராய்டே மாத்திரையாக கொடுப்போம். ஸோ அது தைராக்சின் மாத்திரை. சில பேருக்கு தைராய்டு சுரப்பியோட ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும், அதான் நான் சொன்னேன் ஹைப்பர் தைராய்டிசம். அவங்களுக்கு தைராய்டு சுரக்கிறத கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுப்போம். முதல்ல நம்ம எதுக்கு மாத்திரை எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சுரப்பி கம்மியாக சுரக்கும் போது நம்ம தைராய்டு மாத்திரை கொடுப்போம். ஸோ அந்த கொடுக்குற சுரப்பி செயல்பாடு கம்மியாக இருக்கும்போது தைராய்டு மாத்திரை எடுக்கிறது வந்து தைராக்சின் மாத்திரைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாத்திரை வந்து நம்ம எடுக்கிறது வந்து லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா அதோட செயல்பாடு செயல் இருந்ததுன்னா திரும்ப ஏதோ மேற்கொண்டு அது நார்மல் ஆகிற விதமாக இருந்தால் நார்மல் ஆகும். சில பேருக்கு வந்து இப்போ ப்ரெக்னென்சி டைமில் சில பேருக்கு தைராய்டு செயல்பாடு கம்மியாக இருக்கும், அப்புறம் டெலிவரிக்கு அப்போ அவங்க நார்மல் ஆகிடும். ஸோ அந்த மீன்வைல் அந்த டைமில் மட்டும் அவங்க மாத்திரை எடுத்திருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமும் சரி, டெலிவரி ரீசன் இல்லாமலே ஹைப்போதைராய்டிசம் செயல்பாடு குறைஞ்சிருக்கும். ஸோ அவங்களாம் வந்து லைஃப் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அந்த மாத்திரையால் சைடு எஃபெக்ட் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளோட ஹார்மோனு உடம்புல சுரக்கிறத நம்ம அது மாத்திரையை எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து சைடு எஃபெக்டில் எதுவும் இருக்காது. மார்னிங் எழுந்தவொடனே அந்த சுரப்பி எப்போ சுரக்குமோ அந்த நேரத்தில் அந்த மாத்திரையை நம்ம உட்கொள்கிற போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாத்திரை வந்து ரத்தத்தில் கலந்து ஹார்மோனாக மாறினதுக்கப்புறம் அது நார்மலாக எப்படி அந்த ஹார்மோன் சுரக்க போதோ அதே விதத்தில் தான் அந்த மருந்து வேலை செய்ய போகுது. அதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. நம்ம லைஃப் லாங் எடுத்தாலுமே அதுக்கு அந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. ஆனால் அதிகமாக சுரக்குது பாருங்கள், ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ அதுக்கான மாத்திரைகள் வந்து நிறைய மாத்திரைகள் இருக்குது. கார்பிமிசோல் இருக்குது, ஸோ ப்ரொப்பனால், அது இதய துடிப்பெல்லாம் அதிகமாக வச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரொப்பனால் மாத்திரை. ஸோ இது மாதிரி மாத்திரைகள்லாம் வந்து அதை சீரான இடைவேளையில் நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ அது வந்து நம்ம நிறைய டோஸ் எடுத்துகிட்டா ஹைப்போதைராய்டிசம் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாத்திரைகளை நம்மள கண்காணிப்பில் கொடுப்போம். அதை ஒன்று நம்ம சீரான இடைவேளையில் குறைச்சி ஸ்டாப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதிக சுரக்கிற நோய், பட் தைராய்டு சுரப்பியே சுரக்கலைன்னும் போது அது நிறைய ரீசனால் நம்ம அந்த மாத்திரையை வந்து எடுத்துக்கிறது தப்பு இல்லை. லைஃப் லாங் எடுத்தாலும் இப்போது தைராய்டு மாத்திரை வந்து வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கிட்டால் அதுக்கான பாதிப்பை வந்து கம்மின்னு சொல்கிறீங்க இல்லையா? தைராய்டு இருந்துச்சுன்னா கர்ப்பம் தரிக்கிறதுல பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அது சரியா தவறா சார்? தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதமாக கர்ப்பம் தரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கும் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரெக்னென்சி ஸ்க்ரீனிங்கில் தைராய்டு டெஸ்ட்டு கட்டாயம் பண்ணுவோம். மாதமாக இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த டெஸ்ட் பேனலில் தைராய்டு கட்டாயம் இருக்கும். ஏன்னா தைராய்டு வந்து கருவில் இருக்கும் குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். தைராய்டு சுரப்பிலிருந்து போகிறது தான் அந்த குழந்தை வளர்ச்சி, எல்லா உறுப்புகளும் மூளை வளர்ச்சிக்கும் சரி, தைராய்டு ஹார்மோன் அம்மா கிட்டேருந்து தொப்புள் கொடி வழியாக குழந்தைகளுக்கு போகும். ஸோ அதனால் தைராய்டு ஹார்மோன் மாதமாக இருக்கும்போது முக்கியம். அதனால் ஃபுல் ப்ரெக்னென்சிலையுமே நம்ம ஒரு ட்ரைமினிஸ்டர்லேயும் தைராய்டு டெஸ்ட்டை நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தாலும் தைராய்டு மாத்திரையை வந்து அம்மாவுக்கு வந்து சேர்த்து கொடுப்போம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. தைராய்டு சுரப்பி வந்து குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். தைராய்டு செயல்பாடு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கருத்தரிப்பு பிரச்சனை இருக்கும். ஏன்னா மாதவிடாய் பிரச்சனை பகுதியாக இருக்கிறதால கரு உண்டாகிறதுலேயும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ப்ரியராகவே கருத்தரிப்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைராய்டு பரிசோதனை பண்ணி அதையும் கரெக்ட் பண்ணிக்கணும். அதை சரி பண்ண முடியும். இப்போது குழந்தைகளுக்கு தைராய்டு வரும்னா எப்போ அவங்களுக்கு வந்து அதை பரிசோதிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது தனியாக ஒரு அறிகுறி ஏதாவது அது மாதிரி தெரியுமா சார்? ஆமாம், குழந்தைங்களுக்கு தைராய்டு வந்து முன்பே நம்ம சொல்லியது போல தான். பிறந்த குழந்தைகளுக்கு உடனே இப்போ தைராய்டு சில அம்மாவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தைராய்டு
தொந்தரவு இருந்து அந்த குழந்தை பிறக்குதுன்னா பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. நியூ பார்ன் பேபிஸ்க்கும் தைராய்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. நியூ பார்ன் பேபிஸ்க்கு பிறந்த குழந்தைக்கு ஏன் தைராய்டு செயல்பாடு குறைய வருதுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி வளர்ச்சியில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெனட்டிக் டிஃபெக்ட் ஏதாவது சிண்ட்ரோம் இருக்கலாம். நிறையா சிண்ட்ரோம்ஸ் டவுன் சிண்ட்ரோமோ இல்லை அந்த மாதிரி நிறைய காரணங்களால் தைராய்டு சுரப்பியே அந்த குழந்தைங்களுக்கு வளர்ச்சி இருந்திருக்காது. ஏஜெனிசிஸ் ஆஃப் தைராய்டுன்னு சொல்லும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம தைராய்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அது மாதிரி அந்த அசஸ் பண்ணிடலாம். நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு உங்களோட வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தைராய்டு டெஸ்ட் பண்ணும். இது பிறந்த குழந்தைங்களுக்கு. இப்போ குழந்தை வந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஏன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ், அதாவது நம்மளோட உறுப்புகளுக்கு நமக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் நிறைய ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் நிறைய சொல்லும். ஸோ தைராய்டுக்கும் சில எதிர்கான ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகி தைராய்டு சுரப்பியை வந்து அது செயல்பாட்டை குறைக்கும். அது வரை ஆட்டோமின் ஹஷ்மோட்டோஸ் தைராய்டிட்டுன்னு சொல்லும். அது குழந்தைங்களுக்கு வரலாம், தைராய்டு செயல்பாடு குறையலாம். ஸோ அது மாதிரி ஆட்டோமின் டிசீஸ் எதாவது இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு தைராய்டு எப்போ நம்ம அதை யூகிக்கணும், இந்த குழந்தை தைராய்டு எதாக இருக்குன்னா அதுமாரி தான். உடனே குழந்தைகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல பருமன் கூட இருப்பாங்க, நல்ல வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும், ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க, அவங்களோட அறிவு திறன் வந்து கம்மியாகவே இருக்கும். மற்ற பசங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்க ஏஜில் இருக்கணும் இவரோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை அந்த குழந்தை வெயிட் கெயின்லையோ அந்த குழந்தைங்க அடிக்கடி சோர்வடையுது, விளையாட்டில் ஆர்வமாக இல்லை, அது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த குழந்தைங்களோட தைராய்டு குறைபாடாக இருக்கலாம். நம்ம யூகிச்சு தைராய்டு டெஸ்ட் கட்டாயம் பண்ணணும். இல்லைனா சில குழந்தைங்களுக்கு வந்து தைராய்டு கட்டியே சில பேருக்கு வரும், வீக்கமாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்தாலும் நம்ம தைராய்டு பரிசோதனை கட்டாயம் பண்ணணும். இப்போ டான்சில்ஸ் அப்படின்னா என்னங்க சார்? டான்சில்ன்றது வந்து நம்மளோட அது ஒரு நெறிக்கட்டி தான். டான்சில்ன்றது ஒரு நெறிக்கட்டி வாய்க்குள்ளே இருக்கும். நம்மளோட வாயை திறந்து நாக்கை வெளியே நீட்டிட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது 2 சைடுமே 2 டான்சில் தான் இருக்கும். அது வந்து நார்மல் தான். முதல்ல தெரிய வேண்டியது என்னென்னா அது ஒரு அப்நார்மல் கிடையாது. அது ஒரு நார்மலாக எல்லாருக்கும் இருக்க குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு டான்சில்ன்றது நார்மல் உறுப்பு. அது ஒரு அப்நார்மல் கிடையாது, அது ஒரு அப்நார்மல் கட்டி கிடையாது, அது மாதிரி கேன்சர் அது மாதிரி கிடையாது. டான்சில்ன்றது வந்து உடம்புல இருக்கிற ஒரு நார்மல் உறுப்பு. அது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். டான்சில்லே நிறைய டைப் இருக்குது. இப்போ நம்ம கண்ணால் பார்க்குற டான்சில் வந்து அந்த நாக்கோட அது பின்னாடி இருக்கும் சைடில், அது வந்து டான்சில், அது ஓரல் டான்சில் சொல்லும். மூக்குக்கு பின்னாடி ஒரு அதே மாதிரி நெறிக்கட்டி ஒன்று இருக்கும், இது வந்து அடினாய்டுன்னு சொல்லும். இந்த நெறிக்கட்டிகளோட இந்த டான்சில் அடினாய்டு இதெல்லாம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெளியேந்து வர இன்ஃபெக்ஷனை வந்து எப்பயுமே இப்போ நம்ம கையிலையோ இல்லை காலையோ காயம் ஏற்பட்டால் நெறிக்கட்டி வரும். அதுமாரி குழந்தைங்களுக்கும் சரி இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 வயசு வரைக்குமே எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிராஸ் இன்ஃபெக்ஷன் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட டான்சில் வந்து அடினாய்டு வந்து செயல்பாடாக இருக்கும் 5 இயர்ஸ் வரைக்கும். 5 இயர்ஸ் வரைக்குமே எல்லா குழந்தைங்களுக்குமே டான்சில் கொஞ்சம் இருக்கும், அடினாய்டு இருக்கும். எப்போ நம்ம இதை வந்து பிரச்சனை எதனால் இந்த டான்சில் வந்து எப்போ இதை நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு சிம்டம் இருக்கும். 5 வயது வரைக்குமே அதை நாங்கள் சர்ஜரி பண்ண மாட்டோம். 5 இயர்ஸ் வரைக்குமே சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி த்ரோட் பெயின் வரும். ஸோ இது எவ்வளோ நாள் வரணும், அது மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ணணுமா, இல்லை அது ஒரு நார்மல் தான். எல்லா குழந்தைங்களுமே ஐயோ டான்சில் இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். அது ஒரு நார்மல் உறுப்பு. 5 வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே அது கட்டாயம் இருக்கும். ஏன்னா பகுதி ஆஃப் எதிர்ப்பு சக்தியில் டான்சிலுக்கும் அடினாய்டுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஓகே, டான்சில்ஸில் ஏன் வீக்கம் ஏற்படுது சார்? அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டான்சிலோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்காங்கன்னா அப்போ அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு அந்த டான்சில் வந்து வேலை செய்யும், அந்த ட்ரெயின் பண்ணும். அப்போ ஒரு வாட்டி இன்ஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எதிர்ப்பு சக்தியை அது ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை கொடுக்கும். ஸோ ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது சைஸ் பெருசாகிடும், கிரேடிங் பண்ணும், கிரேட் 1, 2, 3, 4 அது மாதிரி. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷனுக்குமே அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது க்ரோத் இம்யூனிட்டி ஃபார்மர் 5 இயர்ஸ் வரைக்கும் அது இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சைஸில் ரெடியூஸ் ஆகும் நம்மளோட ஓவரால் ஹைஜீன் மெயின்டைனை வச்சு. சில குழந்தைங்களுக்கு அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு சிம்டம்ஸை பொறுத்து நம்ம அது என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். ஓகே சார், அதில் பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள் சார்? இப்போ டான்சில் வந்து இப்போ அடினாய்டு இருக்குது. இப்போ வந்து 5 வயது வரைக்குமே அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டை நம்ம எப்படி கம்மி பண்ணலான்னா ரெகுலர் 2 டைம் ப்ரஷிங். எல்லா டென்டிஸ்ட்டுமே நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா பல் டாக்டரும் 2 வேளை பல் வளர்க்கணும், வாயு சுத்தமாக வச்சுக்கணும், எப்போ சாப்பிட்டாலும் காகல் பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணாலே வாட்டர் வந்து சுத்தமான தண்ணி குடிக்கணும், கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி. ஸோ இன்ஃபெக்ஷன் ரேட் குறையும் போது அதில் எந்த பிரச்சனையும் வராது. சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகுனா ரெக்கரண்ட்டாக வந்து இன்ஃபெக்ஷன் வரும். நிறைய ஓரல் ஹைஜீன் இருந்தாலோ இல்லை வந்து இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக தண்ணியில் வந்து சுத்தமான தண்ணி இல்லைனாலும் இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாகும் போது அது பெருசாகும்.
இப்போ டான்சில் பெருசாகிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்துடும். அப்போ குழந்தைங்களால் வந்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் மெயின். அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு பின்னாடி இருக்கிற அடினாய்ட் டிஷ்யூ சொன்னால அது என்ன பண்ணுன்னா நம்மளோட சுவாசத்தை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்னா குழந்தைங்கள் வந்து இப்போ ஒரு 6 வயதுலேருந்து பர்மனெண்ட் டூத் வளர ஆரம்பிக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 5-6 வயசுக்கு அப்புறம் பர்மனெண்ட் டூத் வளராரு. அப்போ அவங்க வந்து சுவாசம் வந்து மூக்கால் சுவாசிக்காமல் தூக்கும்போது வாயை திறந்து மூச்சு விட்டாங்கன்னா அந்த பல் அமைப்புகள் எல்லாமே மாறும். ஸோ அதனால் அந்த அடினாய்ட் டிஷ்யூவும் வந்து நம்ம முக்கியமாக பார்ப்போம். அதோட கிரேடிங் மூக்கை ஃபுல்லாக அடைக்குதா. அது இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி இருக்கும். அலர்ஜி இருந்தாலும் அடினாய்டு பெருசாகும். ஸோ அது பெருசாகிறதுக்கு காரணம் ஒன்று மூக்கு பின்னாடிக்கிற அடினாய்டு வந்து அலர்ஜியால் அதிகமாகலாம். டான்சில் வந்து ரொம்ப ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷனால் பெருசாகலாம். இப்போ வந்து அடிக்கடி தொண்டை வலிக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து டான்சில்ஸோட அறிகுறியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து ஒரு இப்போ டான்சில் வந்து நம்ம இது வரைக்கும் குழந்தைகள் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். டான்சில் குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் டான்சில் இருக்கும். அதாவது 6 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே நமக்கு அந்த 5 வயதுக்கு மேலே டான்சிலோட செயல்பாடு கிடையாது. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி டான்சில்ன்றது வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி உடையது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் 5 வயதுக்கு அப்புறமேட்டா நம்மளோட எதிர்ப்பு சக்தி மற்ற உறுப்புகள் எடுத்துக்கும். டான்சிலோ அடினாய்டோ அதோட செயல்பாடு வந்து கம்மியாக அதுக்கான இது கிடையாது. மற்ற உறுப்புகள் அந்த எதிர்ப்பு சக்தி எடுத்தவொடனே டான்சிலோ அடினாய்டுக்கு வந்து செயல்பாடு இல்லாமல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து டான்சில் அடினாய்டும் ஒரு முக்கியத்துவம் கிடையாமல் ஆகிடும் 5 வயதுக்கு மேலே. அதனால தான் அதுக்கு ஆப்ரேஷனோ இல்லை சர்ஜரியோ பண்ணும்போது 5 வயதுக்குள்ளே நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது கூட சில வேலைகள் இருக்குது 5 வயது வரைக்கும். 5 வயது வரைக்கும் மேலே எல்லா குழந்தைகளும் எதிர்ப்பு சக்தி மற்ற உறுப்புகள் எலும்போட நடுத்தண்டாக இருக்கட்டும், ஸ்ப்ளீனு, அது மாதிரி மற்ற உறுப்புகள் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா டான்சிலுக்கும் அடினாய்டுக்கும் வேலை இருக்காது. ஸோ அப்போ வந்து அதனால் வர தொந்தரவுகளை வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலம் சரி பண்ணலாம். சார், இப்போ டான்சில் இருந்துச்சுன்னா காய்ச்சலோ சாப்பிட முடியாமலோ போகிற ஒரு நிலை வருமா? கட்டாயம். ஏன்னா அது நாக்கோட பின்பகுதியிலும் வாயோட சைடில் இருக்குது. அப்போ நம்ம உணவு அது வழியை தாண்டி தான் போகணும். எனி இன்ஃபெக்ஷன் எங்கே ஒரு கிருமி தொற்று வந்தாலும் அந்த இடத்த வந்து கட்டாயம் சீழ் பிடிக்கும். அந்த சீழ் புள்ளிகள் இருக்கும். ஃபாலிகுலர் டான்சில் புள்ளி புள்ளியாக வெள்ளையாக வந்துடும். அது அதிக வலி கொடுக்கும். கட்டாயம் நம்மளால் வாயே திறக்க முடியாது, ரொம்ப வலி இருக்கும், இரும்பல் சளீவு இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நுரையீரலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் மூக்கு பின்னாடி இருக்கிற சதை அடினாய்டுன்னு சொல்கிறல அது ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா மூக்கு ஃபுல் பாதையும் அடைச்சிரும். அவங்களுக்கு மூச்சு சுவாசமே ப்ராப்ளமாக இருக்கும். சார், இப்போ டான்சில் பிரச்சனை இருந்துச்சுன்னா குளிர்பானங்கள் குடிக்கலாமா சார்? ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ வெயில் காலம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியோ இல்லை எங்கன்னா கடைக்கு போனால் ஐஸ்கிரீம் அது மாதிரி குளிர்பானங்களில் குளிர் சார்ந்த பொருட்கள் எடுத்துப்பாங்க. அதை சாப்பிட்டாலுமே சில பேருக்கு அந்த தொண்டை வலி அப்படின்றது வரும். ஸோ அது குளிர்பானம் குடிக்கலாமா, இல்லை குளிர்பானத்தினால வர வலிக்கும் டான்சிலுக்குமான பிரச்சனைகள் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கா? கட்டாயம். குளிர்பானன்றது வந்து டான்சிலுக்கு மட்டும் கிடையாது. குளிர்ந்த பானம் குடிக்கும்போது என்ன ஆகுனா நம்மளோட தொண்டையோட பகுதியில் வந்து அந்த கிருமிகள் வளர்ச்சிக்கான தகுந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும். அவ்வளோதான். ஆனால் ஏன் நம்ம ஆப்வியஸாக குளிர்பானங்கள் வேணான்றோன்னா நம்ம வெளியே போகும்போது ஒரு சுத்தமான குளிர்பானம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஐஸ்கிரீமே சில லோக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுற ஐஸ்கிரீமே என்ன இன்ஃபெக்ஷன் ரேட் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதனால் குளிர்பானம் வேணான்னு குளிர்ந்த பானம் எடுக்கும்போது என்ன ஆகுனா நம்மளோட ஓரல் கேவிட்டியில் வந்து அதுக்கான தகுந்த என்விரான்மெண்ட் இருக்கும்போது கிருமிகள் ஈஸியாக வளரும். ஸோ அப்படி ஏதாவது கட்டாயத்தில் சில குழந்தைங்களுக்கு அதுக்காக ஐஸ்கிரீமே சாப்பிடாமல் சில குழந்தைங்களால் இருக்க முடியாது. ஐஸ்கிரீம்களை சாப்பிடும். அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கான ஓரல் ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ வெளியே வந்து ஐஸ்கிரீம் எனக்கு கட்டாயம் வேணுமா, எல்லா குழந்தைகள் வந்து ஐஸ்கிரீம் விருப்பப்படுவாங்க. அதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீமே கொடுக்கக்கூடாதுன்னும் போது அது அப்படி நம்ம இருக்க முடியாது. கட்டாயம் ஐஸ்கிரீம் கொடுத்து தான் அவனை குழந்தைங்க கேட்கும்போது அதுக்கான எப்படி பாதுகாப்பாக அந்த உணவு உண்ணணும் அப்படின்னு தான். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வாய் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு காகல் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் குடித்தாங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து அது மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக ரெகுலராக டாக்டர் சொல்லிட்டா ரெகுலராக ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஃபங்க்ஷன் போகிறாங்களா அங்கே ஐஸ்கிரீம் தராங்களா அப்படி சாப்பிடலாம் தவிர வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. சரிங்க. இப்போ வந்து இப்போது டான்சில் பிரச்சனை வருது இல்லை வலி வருது, வீட்டிலேயே செய்யக்கூடிய முதல் உதவி அப்படின்றது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது தொண்டை வலி இல்லை டான்சில் வலி டான்சிலால் வர வலிகளோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வீக்கங்கள் வரும். ஸோ வீட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா வெந்நீரில் லேசான உப்பு வெதப்பான நீரில் உப்பு போட்டு வாய் குளிக்கும் போது அதோட வீக்கத்தை சிறிதளவு குறைக்கும். ஸோ அப்போ வலி குறையும். அதுமாதிரி வீட்டில் ரொம்ப வலி அதிகமாக இருக்குன்னா முதல் உதவிக்காக நம்ம எப்பயுமே வீட்டில் பேராசிட்டமால் மாத்திரை வச்சுருப்போம். ஜுரமாக இருந்தாலும் சரி எனி வலியாக இருந்தாலும் ஒரு பேராசிட்டமால் மாத்திரை போடும்போது அந்த வலி குறையும். அதுக்கப்புறம் நியர்பை நம்ம ஊரில் வந்து எப்பயுமே வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் நிறையா இருக்குது, ஜிஹெச்சும் நிறையா இருக்குது, மெடிக்கல் காலேஜஸும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போ வேணாலும் வந்து உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.
டான்சிலுக்கு ஆப்ரேஷன் எப்போ தேவைப்படும்ன்றதை எப்போ சார் டிசைட் பண்ண முடியும்? 5 வயது வரைக்குமே டான்சிலுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் 5 to 12 வயசுக்கு ஒரு ரீசன் இருக்குது, 12 to 30 வயசுக்கு ஒரு ரீசன் இருக்குது, 30 to 50 வயசு வரைக்கும் டான்சில் பண்ணும். ஸோ டான்சில் வந்து குழந்தைகளுக்கு பண்ணுற அறுவை சிகிச்சை மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் பண்ணுற அறுவை சிகிச்சை தான். ஒரு ஏஜ் குரூப்லேயும் அதுக்கான சில தொந்தரவுகள் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணணும். இப்போ 5 to 12 வயசு ஸ்கூல் குழந்தைகளுக்கு எப்போ பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து மாதம் ஒரு வாட்டி தொண்டை வலி வருது, ஒரு வருஷத்துக்கு 7-8 வாட்டி தொண்டை வலி வருது, 2-3 வருடங்கள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். உடனே ஒரே ஒரு தொண்டை வலியோ இல்லை ஒரு வாட்டி தான் தொண்டை வலி வருதுன்னா அட்வைஸ் பண்ண மாட்டோம். அந்த வருஷத்துலேயே அவர் 7-8 வாட்டி தொண்டை வலி வருது, ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவ் போடுறாரு, 2-3 வருஷமாக எனக்கு இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னும் போது, ஒரு 5 வயதுக்கு மேலே இந்த தொந்தரவு இருந்து ஸ்கூலில் ஆப்சன்டிசம் நிறையா இருக்குது, அவரால் ஸ்கூலுக்கு போக முடியல, ஒழுங்காக சாப்பிட முடியல அப்படின்னும் போது அது ஒரு இண்டிகேஷன், சர்ஜரி பண்ணலாம். இன்னொரு கண்டிஷன் எப்போ பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து டான்சில் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்து இருக்கும், அப்போ அவங்களால உணவே சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் தூங்கும்போது குரட்டை வந்து பெரியவங்களுக்கு மட்டும் வராது, குழந்தைங்களுக்கும் குரட்டை பிரச்சனை, அது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லும். குழந்தைகளுக்கான ஸ்லீப் அப்னியா இருக்கும்போது தூக்கத்தில் மூச்சு அடைச்சி எழுந்துருவாங்க. அதுமாதிரி ஸ்லீப் அப்னியா இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவோம். அது இல்லாமல் அடினாய்டு சதன்னு சொல்லும், மூக்கு பின்னாடி இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுன்னா, நம்மளோட 6 வயதுக்கு மேலே பர்மனெண்ட் டூத்தஸ் பல்கள் வளரும். அதோட அமைப்பை வந்து நம்ம நைட்டு தூங்கும் போது எல்லா குழந்தைங்களும் சுவாசம் வந்து மூக்கால் சுவாசிக்கணும். அது மூக்கு பின்னாடி இருக்கிற சதை அந்த பாதையை அடைச்சிடுச்சுன்னா குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து மூச்சு விடுவாங்க. ஸோ அப்போ பல் அமைப்புகள் மாறும். சில டென்டிஸ்ட் வந்து கிளிப் போட போவாங்க குழந்தைங்களாம், அப்போ அவங்களே சொல்லி அனுப்பாங்க, நீங்கள் போய்ட்டு இஎன்டி ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இஎன்டி ஸ்க்ரீனிங் கிளியர் ஆனால் தான் அவங்களே அப்ளைன்சஸ் கிளிப்பே போடுவாங்க, இல்லைனா போட முடியாது. ஏன்னா அது பர்மனெண்ட்டாக அந்த மவுத் ப்ரீத்திங் இருக்க இன்னும் அந்த பல் அமைப்புகள் மாறும். ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கான காரணங்கள். இதுவே பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து டான்சில் இன்ஃபெக்ஷன் வரும்போது பெரிய லெவலில் ஆப்சஸ்னே சொல்லும், பெரிடான்சிலைட்டின்னு சொல்லுவோம், ஆப்சஸ் கழுத்தில் சீழ்கட்டி வரும். ஸோ இது மாதிரி அடிக்கடி வருதுன்னா அவங்களுக்கும் பண்ணும். அவங்களுக்கு குரட்டையோட ஒரு பகுதி வந்து டான்சிலோட பெரியது தான். சில பேர் குரட்டை நிறைய சிவியராக விடுவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டான்சிலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் பெரியவங்களுக்கு. ஸோ குரட்டை பிரச்சனைக்கு ஒரு பகுதி ஆஃப் சர்ஜரியை நம்ம டான்சில் சர்ஜரி பண்ணுவோம். தைராய்டு மற்றும் டான்சில் பிரச்சனை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? தைராய்டு டான்சில் முன்கூட்டி இப்போ வந்து தடுக்கக்கூடிய காரணங்களால், இப்போ தைராய்டு இப்போ இப்போ அயோடின் டிஃபிஷியன்சி தைராய்டு, இல்லை வந்து ரேடியேஷனால் வர தைராய்டு டிஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து நம்ம உணவில் சரியான அளவில் அயோடினோ இல்லை மெக்னீஷியம் செலினியம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான லெவலில் எடுத்துக்கிட்டால் தைராய்டோட செயல்பாடுகள் வந்து குறைபாடு வராது. டான்சிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரேட் தான். இப்போ டான்சில் ஏன் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சீரான ஓரல் ஹைஜீன், இருவேளை ஓரல் ஹைஜீன் நல்லா ப்ரெஷ் பண்ணணும், காலை மாலை இரவும். அப்புறம் வந்து கூலிங் அவாய்ட், கோல்ட் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுது. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அது வீட்டுக்கு வந்த பிறகு அதை சுத்தமாக ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது, இது மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷரில் டான்சில் வராமல் தடுக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து அம்மா இல்லை அப்பா யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு எப்போ வந்து பரிசோதனை பண்ணலாம்? அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பண்ணணுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே ஏதாவது பரிசோதனை வந்து நம்ம செஞ்சு அதை பார்க்க முடியுமா? அம்மாவுக்கு தைராய்டு இருக்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டெலிவரி ஆன உடனே நம்ம குழந்தைங்களுக்கும் தைராய்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். ஃபேமிலியல் தைராய்டு, அதாவது அப்பா அம்மாவுக்கோ இல்லை அவங்க தாத்தா பாட்டிக்கோ தைராய்டு இருக்குன்னா நிறைய ஜெனட்டிக் காசஸில் தைராய்டு வரும். அப்போ வந்து குழந்தைங்களோட வளர்ச்சியில் ஏதாவது நமக்கு சந்தேகம் இருக்குது, வளர்ச்சி வந்து குழந்தை வந்து எனக்கு ஒரு க்ரோத் நார்மலாக இல்லை, டிலே ஆகுது, தலை நின்னது கரெக்டான நேரத்தில் நிற்கலை, குழந்தை ஒரு வயசில் நிற்கலை, நடக்கிற ஏஜில் டிலே இருக்குது, அப்படி நம்ம சஸ்பெக்ட் பண்ணும்போது தைராய்டு பரிசோதனை கட்டாயம் பண்ணணும். ஓகே சார். அப்போ வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து நமக்கு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து பரிசோதனை செய்யணும். ஆமாம், கட்டாயம். ஆனால் அம்மாவுக்கு தைராய்டு இருந்தாலும் நம்ம டெலிவரி அப்போ கட்டாயம் தைராய்டு பரிசோதனை பண்ணுவாங்க. சரி சார். அப்போ குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் நிறைய பேருக்கு தைராய்டு இருந்துச்சுன்னா அவங்க மாற்ற வேண்டிய உணவு பழக்கத்தில் ஏதாவது உணவு பழக்கம் மாற்றுறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மாற்றினா அது சரியாகும் அப்படின்றது? ஆக்சுவலாக தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சைடில் வந்து அந்த தைராய்டு பெல்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போலாம் வந்து இப்போ அயோடின் சப்ளிமெண்டேஷன் வரத்துக்கு முன்னாடி தைராய்டு பெல்ட் வந்து இந்த மலைப்பகுதிகளில் அங்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தைராய்டு கட்டிகள் பெருசாக இருக்கும், தைராய்டு சுரப்பி பெருசாக இருக்கும். அப்புறமேட்டு தான் நம்ம அயோடின் டிஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி அந்த போர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் த அயோடின் சால்ட் எல்லா உப்புலேயும் அயோடினை வந்து கலக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபெமிலியல் தைராய்டு, ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் 10 பேருக்கு தைராய்டு கட்டி பெருசாக, இப்போ அது வந்து எப்போ நம்ம உப்புல அயோடின் சேர்க்கு உட்கொள்ள ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து அந்த அயோடின் டிஃபிஷியன்சியால் வர தைராய்டு வந்து
குறைஞ்சிருக்கு. மேற்கொண்டு இப்போ ரீசன்ட் இயர்ஸில் தைராய்டு வந்து ஏன் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் இதனால கொஞ்சம் தைராய்டு டிஃபிஷியன்சி வருது. இன்னொன்று வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஒன்று. நம்மளோட இம்யூனிட்டியே தைராய்டு சுரப்பிக்கு எதிராக செயல்படும். நம்மளோட எதிர்ப்பு சக்தி தைராய்டு சுரப்பிக்கு எதிராக சில அணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட செயல்பாடை குறைக்கும். அந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிஸ் இருக்குது வந்து ஃபெமிலியலாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபெமிலியல் ஆட்டோஇம்யூன் தைராய்டிஸ் இருக்குன்னா அதுக்கான பரிசோதனை பண்ணி அதை கரெக்டான லெவலில் பார்த்துட்டு மருந்து எடுத்துகிட்டு அது குணப்படுத்தலாம். ஓகே சார். இப்போ வந்து டான்சில் பிரச்சனைகளுக்கு வந்து குடும்ப மரபு வந்து ஒரு காரணமாக இருக்குமா சார்? டான்சிலுக்கு குடும்ப மரபு காரணம் கிடையாது. டான்சிலோட மோஸ்ட்லி அது இன்ஃபெக்ஷன் ரேட் தான் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான், பெரியவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் தான். சில பேருக்கு ரொம்ப ஓல்டேஜில் வந்து டான்சில் பெருசாக இருந்தால் லிம்ஃபோமான்னு சொல்லுவோம், ரத்த புற்றுநோய் காரணங்கள். அது லிம்ஃபோமா ஒரு வகையான ரத்த புற்றுநோய். அது வந்து சில யங் அடல்ட்ஸுக்கு வரலாம், இல்லை பெரியவங்களுக்கு வரலாம். சில பேருக்கு அதான் நார்மல் சைஸோடவே ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சைடு சின்னதாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டான்சிலாக இருக்கும். ஸோ அந்த லிம்ஃபோமா நோயாக இருக்கலாம். அதான் ரத்த புற்றுநோயில் அது ஒரு வகை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டேஜ் 70-80 வயசில் டான்சில் ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சராக கூட இருக்கலாம். ரொம்ப ஓல்டேஜில் டான்சில் பெருசாகுதுன்னா அவங்களோட கேன்சர் வகை சார்ந்ததும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் காரணங்களால் தான் பெரியவங்களுக்கு வரும். ஒரே குடும்பத்தில் வந்து பல குழந்தைகளுக்கு வந்து டான்சில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? ஆக்சுவலாக இப்போ நமக்கு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இப்படியும் 2 குழந்தைகள் இருப்பாங்க, இல்லை கூட்டு குடும்பம் வந்து ஒரு 4-5 குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் தான். எல்லாமே எனி த்ரோட் இன்ஃபெக்ஷன், எல்லா இன்ஃபெக்ஷனுமே வந்து நம்மளோட ஏர் ஸ்பெல்ஸ் தான். அந்த இது வழியாக காற்று வழியாகவே பரவிடும். ஸோ ஒரு குழந்தைகளுக்கு சளி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இன்னொரு குழந்தைங்க ஈஸியாக பரவும். ஸோ அந்தோட இன்ஃபெக்டிவ் ரேட்டால் தான். ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே அவங்களுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க தண்ணி சுத்தமாக இருக்கா, இல்லை தண்ணியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா. ஸோ மோஸ்ட்லி ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணங்கள்ல ஸோ தண்ணி வந்து கொதிக்க வச்சு குடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரே குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு 5-6 குழந்தைங்க ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் வருதா, இது ரெண்டும் தான் மெயினாக நம்ம யோசிக்கணும். மெயினாக தண்ணியை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே சார். ஓகே, இப்போ மூக்கில் சதை வளருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சார், அதுவும் இப்போ இந்த தொண்டை வலியும் இதுக்கான ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா ரெண்டுத்துக்கும்? இல்லை டான்சில் வந்து டிஃப்ரெண்ட்? டான்சில் வந்து இன்ஃபெக்ஷன். ஆனால் மூக்கு சதை அடினாய்டுன்னு ஒரு சாதனம் இல்லை, மூக்கு பின்னாடி இருக்குது, அது டான்சிலை சார்ந்து தான் இருக்கும் எப்பயுமே. இது இன்ஃபெக்ட் ஆனால் அது இன்ஃபெக்ட் ஆகும். ஆனால் மூக்கு சதை நிறைய டைப் இருக்குது. இப்போ அலர்ஜி, இப்போ சில பேருக்கு வந்து நிறைய தும்பல், சில குழந்தைங்க நிறைய காலையில் எழுந்தாலே, இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க பட் 8th 9th 10th ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டடி பீரியடு 11th 12th இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி நிறையா இருக்கும். ஸோ அவங்க நிறைய ஸ்னீஸ் பண்ணுவாங்க, நிறைய தும்புவாங்க. ஸோ தும்பும்போது என்ன ஆகும்னா அது பாலிப் ஃபார்ம். அலர்ஜி பாலிப்புன்றது மூக்கில் முத்தாக பாலிப் வரும். இதே அலர்ஜி வந்து சில குழந்தைங்களை வந்து அடிநாடியும் பெருசாகும். ஓல்டேஜ் அடினாய்டு ஹைப்பர்ட்ரோபினோ, அதாவது ஒரு 15 வயசுக்கு மேலே பார்த்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அடினாய்டு பெருசாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு டான்சில் இருக்காது. டான்சில் வந்து நார்மல் சைஸில் இருக்கும், வெறும் அடினாய்டு மட்டும் பெருசாக இருக்கும். அது காரணம் வந்து அவங்களோட அலர்ஜி தான். ஸோ அலர்ஜிக்கு வந்து தனியாக நம்ம டெஸ்ட்லாம் பண்ணி அலர்ஜியை ட்ரீட் பண்ணாலும் மூக்கு பின்னாடி அடினாய்ட்ஸ் அதை வந்து குறையும். பட் டான்சில் வீக்கத்துக்கும் அலர்ஜிக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. ஆனால் இப்போ குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குன்னா குழந்தைகளுக்கு டான்சில் ப்ராப்ளம் வர்றதுக்கு, இல்லை வேறு யாருக்குனா கூட இந்த டான்சில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஏதாவது ஃபெமிலியல் டான்சில் நோய் வந்து ஃபெமிலியல் கிடையாது. ஆனால் அலர்ஜி ஃபெமிலியல். அலர்ஜி வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கலாம், ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்டில் வந்து அலர்ஜி வந்து இருக்கலாம். எட்டோபின்னு சொல்லுவோம், அலர்ஜி வந்து கட்டாயம் ஃபெமிலியில் இருக்கும். ஆனால் அலர்ஜியால் டான்சில் பெருசாகாது, அந்த அடினாய்டு டிஷ்யூ பெருசாகும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். வீட்டில் இருக்காங்க அப்படின்னா தைராய்டு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இயற்கையாக அவங்க வந்து என்ன பராமரிப்பு பண்ணால் தைராய்டுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியும், இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால வெளில வர முடியும் சார்? இயற்கையான மருந்துகள் இல்லாமல் எப்படி வெளியே வர முடியும்? அப்படி இல்லை சார், இயற்கையாக ஏதாவது ஒரு பழக்க வழக்கம், இந்த பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா இந்த பாதிப்பு ஏற்படாது. இல்லை தைராய்டு, அதை நான் சொல்லுவேன். தைராய்டோட செயல்பாடு வந்து ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில தைராய்டு சுரப்பி கட்டியால் வரலாம். அந்த ரேடியேஷன் தான் கட்டியலாம். இப்போ ரேடியேஷன் டிஃபெக்ட் வந்து நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம தடுக்க முடியாது, நம்ம அதோட சார்ந்துட்டோம். ரேடியேஷன் வந்து இப்போ எனக்கு ரேடியேஷனே வேணாம், நான் தனியாக இருக்க போனோன்னா நம்ம வாழ்க்கை முறையே வந்து ரேடியேஷனை சம்மந்தப்பட்டு நிறைய டெவலப் ஆகிட்டோம். ஸோ அதுக்கான வந்து நம்ம அதுக்கு தான் நிறைய ரேட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய மொபைல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே குறிப்பிட்ட தூரத்தில் வச்சுக்கணும். இப்போ மொபைலாக இருக்கட்டும் குறிப்பிட்ட நேரம் யூஸ் பண்ணணுமா, எடைய வைக்கணும். ஸோ அந்த ரேடியேஷன்லேருந்து நம்ம தரணும், வெளியே போனாலும் கொண்டாலும். ஸோ ரெகுலர் ஸ்க்ரீனிங் அப்படி தான் நம்ம தடுக்க முடியுமே தவிர தைராய்டு வந்து எனக்கு வரவே வராது, இதோட பழக்கத்தில் முன்னா கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி ரேடியேஷனை நம்ம சார்ந்திருக்கோமோ அதே மாதிரி கெமிக்கல்ஸும் நம்ம சார்ந்திருக்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஷாம்புலேருந்து ஃபேஷியல் க்ரீம்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே. ஸோ அதற்கும் தைராய்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்?
கெமிக்கல் ரியாக்ஷன் தைராய்ட்ஸ் பெருசாக பண்ணாது ஒன்றும். பட் ஆனால் வந்து கெமிக்கல் ஃபுட் டிஃபெக்ட் தான். கெமிக்கல் நம்ம ஜங்க் ஃபுட் நிறையா எடுக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டு சுரப்பியோட செயல்பாடை குறைக்கும். ஸோ அந்த ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் கூட நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போது ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னே வச்சுக்குவோம். பட் ஆனால் அவாய்ட் பண்ண முடியாத சில விஷயங்கள் வந்து நம்ம இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இப்போ தைராய்டு வந்து நம்ம தைராய்டு ஃபுட் அதான் சில ஃபுட் அவாய்ட், சிலர் இப்போ தைராய்டு அவங்க ஃபேமிலியில் தைராய்டு இருக்குது, இப்போ அவங்க அம்மாவுக்கு ஆட்டோமின் அந்த அஷ்மோட்டோஸ் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃபெமிலியில் இருக்குன்னா, ஸோ அந்த ஆட்டோமின் தைராய்டு டிஃபெக்ட் இருக்கிற ஃபெமிலியில் வந்து அவங்களுக்கு தைராய்டு சுரப்பி செயல்பாடு கம்மியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தைராய்டு சுரப்பி வீங்கலாம், காய்டர்னு சொல்லுவோம், வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதை சில ஃபுட்டை அவங்க அவாய்ட் பண்ணணும். சொன்ன மாதிரி இந்த கேபேஜஸ்ஸு, இந்த ப்ரொக்கோலி, ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா தைராய்டு வந்து செயல்பாடு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். சார், இப்போ தைராய்டு டான்சல் பிரச்சனை இருக்கிறவங்க மன அழுத்தத்தை எப்படி கையாளணும் சார்? கட்டாயம் இப்போ தைராய்டு செயல்பாடு குறைஞ்சாலே அதுவே ஒரு மன அழுத்தம் கொடுக்கும். ஏன்னா தைராய்டு சுரப்பி ஒழுங்கான சீரான லெவலில் இருந்தால் தான் நம்மளோட இப்போ யோசிக்கிற தன்மையாக இருக்கட்டும், நம்ம ஒரு செயலை செய்கிறதா இருக்கும். காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்கிறோன்னா அது காரணமே தைராய்டு சுரப்பி தான். தைராய்டு சுரப்பி வந்து காலையில் கம்மியாக இருந்ததுனால நம்ம காலையில் எழுந்து நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது. ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பாங்க, ஒரு டல்லாகவே இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அது மாதிரி நீங்கள் சோர்வான நிலைமையை எதிர்கொள்கிறீங்கன்னா தைராய்டு மாத்திரை எடுத்து 3 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த நார்மல் ஆகிற வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டெஸ்டிங் பண்ணும். எவ்ரி 3 months டெஸ்ட் பண்ணும். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த லெவல் டோஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ சீரான இடைவெளி அந்த டோஸ் கரெக்டானதுக்கப்புறம் கட்டாயம் அவங்களோட மன அழுத்தமும் குறைஞ்சிரும். சீரான தூக்கம், நல்லா தூங்கணும். ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு படுத்தாங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தொடர்ச்சியான உறக்கம் தேவை. ஸோ உறங்கிறது அது மாதிரி நிறையா அந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்லீப் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலே நம்ம அடிக்குவேட் ஸ்லீப்பில் இருந்தாலே எல்லா ஹார்மோனுமே சீராக சுரக்கும். அது ஏர்லி மார்னிங் ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 3 to 6 வந்து 3 to 5 அல்ல வந்து 2 to 5 இந்த டியூரேஷன் வந்து கட்டாயம் நம்ம தூங்கணும். அது மாதிரி இயர்லியாக நம்ம தூங்கினா தான் அந்த டைம் டியூரேஷன் கரெக்டான அடிக்குவேட் ஸ்லீப். நம்ம தூங்குறதே ஒரு 12 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு இருந்தால் இது மாதிரி இர்ரெகுலர் டைம் ஆஃப் ஸ்லீப் பேட்டர்ன் வந்து எல்லா ஹார்மோன் செக்ரேஷனும் குறைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கட்டாயம் நம்ம ஸ்லீப் பேட்டர்னை முக்கியமாக பார்த்துக்கணும். பட் ஆனால் சில பேரோட ஒர்க் கல்ச்சரே வந்து அந்த மாதிரி இருக்கும் இல்லையா சார்? அதான் சொல்லணும். இப்போ நம்மளோட அது மாதிரி நிறையா நம்ம டிபெண்ட் ஆகிட்டோம். இப்போ நிறைய இப்போ கால் சென்டராக இருக்கட்டும், அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க நைட் டியூட்டியில் தான் ஃபுல்லாக ஒர்க்குமே இருக்கும். ஸோ அவங்க அட்லீஸ்ட் அவங்க ஒரு 8 hours ஸ்லீப்பை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் இப்போ வந்து இப்போ யூஎஸில் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஸ்டே பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் வந்து மாறி இருக்கும். ஸோ அதை அவங்க திரும்ப நார்மலாக கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் அது மாதிரி ஒர்க் தான் பண்ண போகிறீங்க, நைட்டு தான் உங்களோட ஒர்க்குனா உங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப்பை நீங்கள் மாற்றிக்கணும். நைட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே மாற்றணும். அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை வந்து நீங்கள் கட்டாயம் தூங்கணும். ஸோ உங்கள் பிரெயின் அதை அடாப்ட் பண்ணி அது செட்டில் ஆகிறதுக்கு ஃபியூ மந்த்ஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பார்க்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 years 3 years பார்க்கணும். நீங்கள் 6 months இந்த டியூரேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அடுத்த வேலைக்கு இதெல்லாம் மாற்றினீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போது கர்ப்ப காலத்தில் ஒருத்தவங்க கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி தைராய்டு இல்லை, ஆனால் கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு தைராய்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க அதை வந்து கவனிக்கலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி அவங்க வந்து அதை பரிசோதனை செஞ்சு அதற்கான மருந்து தொடர்ந்து எடுத்துக்கணுமா சார்? ஆமாம். இந்த கர்ப்பகால தைராய்டு பிரச்சனை வந்து கட்டாயம் ஆஃப்டர் டெலிவரி, இப்போ குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா சிறிது காலத்திலே ஒரு 90 to 95% பெண்களுக்கு வந்து சரியாகிவிடும். ஒரு 6 மாதம், ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் to 1 year வரைக்கும் மருந்து எடுத்துப்பாங்க, சரியாயிடும். அவங்க ஸ்க்ரீனிங்கில் இருப்பாங்க. பட் சில பேருக்கு மட்டும் அது கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ டெலிவரிக்கு அப்புறம் எவரி 3rd month எடுக்கணும். 1 yearக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து தைராய்டு ப்ரொஃபைல் எடுப்பாங்க. அந்த மாத்திரையோட அளவுகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றி கொடுப்பாங்க. சில டைமில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 1 yearக்கு அப்புறம் வந்து எவரி 6 months ஒரு 5 years வரைக்கும் 6 மாதம் ஒரு இடைவேளையில் வந்து தைராய்டு ரத்த பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதோட சீரான லெவலில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு 5-6 வருடங்கள் வரைக்கும் அந்த தைராய்டு டிஸ்ரெகுலேஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சீரான இடைவெளியில் தைராய்டு ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். பட் ஆனால் தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க வந்து சில பேர் வந்து நிறுத்தலாம், சில பேருக்கு மட்டும் அது தொடர்ந்து தேவைப்படலாம். ஓகே சார். இப்போ வந்து எந்த பிரச்சனைனாலுமே முதல்ல மக்கள் வந்து யோசிக்கிறது ஓவர் த கவுண்டர் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்லையோ ஏதாவது ஒரு சொல்லிவிட்டு அவங்ககிட்டேருந்து ஒரு டேப்லெட் வாங்கி ட்ரை பண்ணுறது, ஏதாவது ஒரு வலின்னா கூட அதை தான் பண்ணுறாங்க. ஸோ ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ் தைராய்டுக்கோ டான்சில்ஸ்க்கோ உகந்ததா?
உகந்தது இல்லையா? இல்லை, ஓவர் த கவுண்டர் எந்த மெடிசனுமே நம்ம வாங்கக்கூடாது. அதுக்கான சில மெடிசன்ஸ் இருக்குது, ஷெட்யூல் H ட்ரக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கட்டாயம் எல்லா மருந்துகளையும் பிரிவினைப்படுத்தியிருக்கு கவர்மெண்ட், வந்து கட்டாயம் பிரிவினைப்படுத்திருக்கு. சில எமர்ஜென்சி மெடிசன்ஸு அது மாதிரி தான். இப்போ அந்த மெடிசன்ஸ் மட்டும்தான் ஓவர் த கவுண்டர் கிடைக்கும். பேராசிட்டமாலாக இருக்கட்டும், சில வலி மருந்து, அது மட்டும். எந்த மருந்து, எந்த ஆன்டிபயோட்டிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி தைராய்டு மாத்திரைகளை எல்லா மாத்திரையும் வந்து கட்டாயம் டாக்டரோட அறிவுரை இல்லாமல் நம்ம வாங்கி சாப்பிடவே கூடாது. அதுவும் ஆன்டிபயோட்டிக்கில் கட்டாயம் வாங்கவே கூடாது. அவங்களுக்கு என்ன மருந்து ஃபார்மசிஸ்ட்டும் கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இப்போ கட்டாயம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. நம்மளும் போய் அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அரசு மருத்துவமனை 24/7 எல்லா நேரமும் அரசு பொது மருத்துவமனை திறந்துருக்குது. நீங்கள் எப்போனாலும் வந்து உங்களோட பரிசோதனைக்கு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ வசதி என்பது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு குறுகிய தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸோ இல்லை வந்து நம்ம மருத்துவ வசதிக்கே போக முடியாத இடத்துலையே கிடையாது. பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும், இல்லை பக்கத்தில் போனால் மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா GH இருக்கும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அனைத்து வசதியும் நமக்கு குறுகிய தூரத்தில் இருக்கிறதால கட்டாயம் மருத்துவரை சந்தித்து ப்ரிஸ்கிரிப்ஷனோட மருந்து எடுக்கிறது எந்த நோய்க்குமே ஒரு சரியான தீர்வாக இருக்கும். இப்போ வந்து தைராய்டு சுரப்பி பிரச்சனையினால வந்து சில பேர் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அதை வந்து எப்படி யோசிக்கிறாங்க, இப்போ நான் ரெகுலராக வாக்கிங் போகிறேன், ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அறிகுறிகளை நான் ஸ்கிப் பண்ணுறது சரியாக தவறா சார்? இல்லை, இப்போ ஒரு தொந்தரவு வந்துருக்கு, இப்போ டயர்ட்னஸ் இருக்குது. சில தொந்தரவுகள் வந்து பல நோய்களுக்கு ஒரே சிம்டம் தான் இருக்கும். இப்போ தைராய்டுக்கு மட்டும்தான் டயர்ட்னஸ் இருக்குமானா கிடையாது. எல்லா நோய்களுக்கும் இந்த வலி, டயர்ட்னஸ்ஸு, மூச்சோட தொந்தரவு, வெயிட் கெயின், இதெல்லாம் வந்து நிறைய விதமான நோய்களோட குறைகளாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம வெறும் தைராய்டு டெஸ்ட் மட்டும் பண்ண மாட்டோம். ஸோ கட்டாயம் அனைத்து பரிசோதனையும் பண்ணுவோம், எல்லா பரிசோதனையும் பண்ணுவோம். ஸோ இந்த நோய்க்கால தான் இது இருக்கா அப்படின்னு அந்த பரிசோதனை பண்ணும்போது தெரியும். இதே பரிசோதனை பண்ணுவோம், அவங்களோட ப்ரெஷர் லெவல் பார்ப்போம், அவங்களோட ரத்த அணுக்கள் லெவல் பார்ப்போம். தைராய்டு மட்டுமே இல்லாமல் எல்லா பரிசோதனையும் பண்ணும்போது தைராய்டும் ஒரு காரணமாக இருக்குமே தவிர அதுக்காக தைராய்டால் தான் அவங்களுக்கு சோர்வு இருக்குமா அப்படிலாம் கிடையாது. ஸோ தைராய்டு டெஸ்ட்டும் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் கட்டாயம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான தீர்வை அவங்க எடுத்துக்கணும். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா டஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த டஸ்ட்டில் அவங்க கை வைக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அலர்ஜி இஷ்யூவே வந்து அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு டான்சில் வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குமா சார்? இல்லை, அலர்ஜியால் டான்சில் வராது. ஆனால் அந்த ரூமில் இருக்கிற இன்ஃபெக்ஷன், இப்போ ஏசி ரூம் இருக்குது, ஸோ ஏசியிலேருந்து நிறைய அந்த ஏசி ஃபில்டர் ரெகுலராக க்ளீன் பண்ணலாம். ஏசி வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏசி க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ரூமை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம டஸ்ட்டை வந்து வேக்யூம் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து டஸ்ட்டை ஒதுரத்தோட வேக்யூம் பண்ணனா அந்த காற்றுல அந்த டஸ்ட்டு போகாது. ஸோ மோஸ்ட்டாக இப்போ எந்த இடத்துலையுமே ஃபங்கஸ் வந்து மோஸ்ட் காமனாக இருக்கும். அதுமாதிரி இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த க்ளீனிங் இதே ப்ரொசீஜரே வந்து கரெக்டாக பண்ணாங்களா, ரெகுலர் இன்டர்வலில் பண்ணாங்களா, கட்டாயம் நிறைய தூசி வரப்போகிறதில்ல. வீட்டில் பயன்படுத்துகிற சில பழமையான வைத்திய முறைகள் சார் சேஃப் இல்லையா சார்? அதை வந்து பழமையான சிலது வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சிலது நம்ம யூஸ் பண்ணாங்க, பட் சிலதில் ரொம்ப சிலதெல்லாம் எடுத்துப்பாங்க. இப்போ அந்த தொண்டை வலிக்கு வந்து சில பேர் வந்து நிறையா விதமான இந்த சளியாக இருக்கட்டும், நிறைய பேர் வேது பிடிப்பாங்க, மஞ்சத்தூள் நிறைய போட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ மஞ்சத்தூளுக்கு வந்து கிருமி நாசினி எஃபெக்ட் இருக்குது, அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. பட் அதை நம்ம உட்கொள்ளணும், அதை வந்து நம்ம சுவாசிக்கக்கூடாது. அது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதாலேயோ உள்ளுக்கு எடுத்துக்கிட்டால் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். அதே மஞ்சத்தூளை வந்து நம்ம வேது பிடிக்கும்போது சுட தண்ணியில் போட்டு இன்னேல் பண்ணோன்னா அது இரிட்டட். ஸோ அதை பண்ணக்கூடாது. அதுமாதிரி தைலத்தை வந்து மேலுக்கு தான் தலைக்கு தடவைனா அது வலியை குறைக்கும். இப்போ வீட்டிலே தைலம் செய்வாங்க, எண்ணெய், அதுக்கு அது மாதிரி சில கைவெத்தி மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது தலைக்கு தடவலாம். அதே தைலத்தை நம்ம வந்து இன்னேல் பண்ணுவாங்க, சில பேர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஆவியாக இழுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நோசையும் அலர்ஜியாக்கும் நுரையீரலையும் பாதிக்கும். ஸோ அது மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது. ஓகே சார், இப்போ வீட்டில் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் சார், தைராய்டுக்கோ இல்லை டான்சில்ஸ்க்கோ இந்த உணவுப் பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னா என்னென்ன சொல்ல? தைராய்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அதுதான். தைராய்டுக்கு பெருசாக உணவுப் பொருள் அந்த கேபேஜ், ப்ரொக்கோலி, அது மாதிரி உணவு வகைகளுக்கு தைராய்டுக்கு தடுக்கலாம். பட் மெயினாக அயோடின் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். தைராய்டுக்கு மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டியது, டான்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும்.
சில்லான பொருட்கள் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான். பட் அதையும் அப்படியே வந்து ஒரு டெய்லி எடுத்துக்கூடாது. இப்போ டெய்லியும் ஃப்ரிட்ஜிலேருந்து தான் நான் வந்து தண்ணி குடிப்பேன், டெய்லியும் ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு சாப்பிடுவேன். ஸோ அந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் குழந்தைகள் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியது ஆசைப்படுவது கட்டாயம். அவங்க குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆசைப்படும். அதுக்காக அந்த ஆசையை நான் கொடுக்கவே கூடாதுலாம் கிடையாது. அதுக்கான கரெக்டான இடைவேளையில் இப்போ ஐஸ்கிரீம் இந்த மந்த் இந்த ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றே அவ்வளோதான். அன்றைக்கி சாப்பிட்ட அன்றைக்கி அந்த ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் டான்சில் எது நம்ம வராமல் பார்த்துக்கலாம். ஓகே சார். இப்போ அது மாதிரி ஏதாவது சாப்பிட்றாங்கன்னா இப்போ உடனே சூடான தண்ணியோ இல்லை ஏதாவது சூப்போ இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தாங்க அன்றைக்கி நைட் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு வார்மான வாட்டர் குடித்தாங்கன்னா அந்த ஓரலில் வந்து அந்த சில்னஸ் வந்து அந்த க்ரோத் அந்த ஒரு கிருமி வளர்கிறதுக்கான தன்மை குறைஞ்சிரும். ஓகே சார். இப்போது அந்த மாதிரி பெயின் இருக்கும்போது இவங்க எடுத்துக்கிற இந்த சூடான சூப்போ இல்லை தண்ணியோ குடிச்சிட்டு திருப்பி வரும்போது அதே ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லை ஆக்சுவலாக வந்து பெயினுக்கு வந்து சூடான பொருள் எப்பயுமே சாப்பிடக்கூடாது. நம்ம நினைப்போம் நம்ம சூடாக சாப்பிட்டா பெயின் தொண்டை வலி குறைஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் ரணமாக்கும். நம்ம என்ன வெதவெதப்பான நீர்னு சொல்லுவோம், லூக் வார்ம்னு சொல்லுவாங்க. அது வந்து வாய் கொப்பளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்பயுமே தண்ணி உட்கொள்ளும் போது ரொம்ப சூடாலாம் குடிக்கக்கூடாது. தண்ணீரை வந்து ஆற வைத்து தான் குடிக்கணும். ரொம்ப சூடாக குடித்தாலும் அது வந்து தொண்டையை புண்ணாக தான் ஆக்கப்போகுது. ஸோ ரொம்ப சூடாக எடுக்கிறதால வலி குறைவான கிடையாது, அதிகமாக தான் ஆக்கும். ஒரு 3 டிப்ஸ் சார். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் தைராய்டு பிரச்சனையிலேருந்தோ டான்சிலேருந்தோ நம்மளால் விலக முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? தைராய்டுக்கு வந்து மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, தைராய்டு சிம்டம் நீங்கள் அறிகுறி உங்களுக்கு தெரியுதுன்னா முதல்ல ரத்த பரிசோதனை பண்ணிக்க, டிலே பண்ண வேணாம். அது ஒரு சாதாரண பரிசோதனை, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணும், உடனே தெரிஞ்சிடும். ஸோ ரத்த பரிசோதனை பண்ணி தைராய்டு குறைபாடு இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை யோசிச்சுக்கினே இருந்து மனசு கஷ்டம்தான் வரும். 2வது டான்சிலுக்கு வந்து முறையான ஓரல் ஹைஜீன், இருவேளை காலை இரவு இருவேளை குழந்தைகள் வந்து ப்ரஷ் பண்ணி ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே தொண்டை பிரச்சனைகள் வராது. இன்னொன்று வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து நம்மளோட உடல் பரிசோதனை பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட். மிக்க நன்றி சார். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தைராய்டு மற்றும் டான்சில் குறித்த விளக்கம் கொடுத்தவர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். மிக்க நன்றி சார். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.